ஹலோ பேரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஸ்கூல் பேரண்ட் ஆப் நெவஸ்கேப் ஆப் யூஸ் பண்ணி ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இந்த ஆப்ஷனில் எப்படி நம்ம ஃபீஸ் பே பண்ணுறோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி பேரண்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோன் நம்பர் ஓடிபி எதை கேட்டோன்னா லாகின் பண்ணிக்கோங்க. தென் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மெசேஜஸ் பாக்ஸ் வந்து காட்டும். ஸோ அதில் உங்களுக்கு டாப் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏரோஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபீ ஆக்டிவிட்டிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபீ ஆக்டிவிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்டுடைய நெய்மு பக்கத்தில் ஒருவேளை சிப்ளிங்ஸ் யாராவது படிச்சிருந்தாங்களோ பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும், ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். பேனோ எந்த பேனோ வேணால் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீட் யூஸை வந்து எதை கட்டுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஐ அக்ரீன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதில் டிக் மார்க் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பே அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபீ கேட்வேக்குள்ளே ஓப்பன் ஆகிடும். அதில் நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். பே யூஸிங் யூபிஐ ஆப்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜிபே, ஃபோன்பே மூலிமா ஈஸியாக கட்டிட முடியும். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பே நோ, அதை பே யூஸிங் யூபிஐ ஆப்ஸுங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு பே நோ கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஜிபே ஆப்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். அதில் எது கம்ஃபர்டபுளோ அந்த ஆப் மூலிமா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் யூபிஐ நம்பர் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஃபீஸ் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும். இதே பேஜில் நீங்கள் அப்படியே ரீடைரக்ட் ஆகி உங்களுக்கு மறுபடியும் நம்ம பேரண்ட் ஆப் ஓப்பன் பண்ணி அந்த டைமர் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமர் ஓடும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சக்ஸஸ் ஸ்க்ரீனுக்கு வந்து மாறிடும் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா. ஸோ இந்த சக்ஸஸ் ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோன் ஆப்லேருந்தே நீங்கள் வந்து ரிசிப்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் சிம்பிளாக நீங்கள் வந்து கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் அந்த ரிசிப்ட் வந்து காமிச்சிடுறேன். இப்போ ஃபீ ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பே பண்ண அந்த ரிசிப்ட் வந்து வந்துருச்சு. இது போல் நீங்களும் கட்டிக்கலாம். தேங்க்யூ.